ஒரு ஆன்மீக சுற்றுலா செல்வதன் பயன் என்ன? இந்த கேள்வி சமீபத்தில் வந்தது. ஏன்னா இப்போதான் நம்ம ரிஷிகேஷ்லாம் போயிட்டு வந்தோம், ஒரு முகாம் அங்கே நடத்திட்டு வந்தோம் இல்லையா? அப்போ என்ன ஒருத்தர் கேட்டார், இப்படி ஸ்பிரிச்சுவல் டூர் போறீங்களே, இதனுடைய பிரயோஜனம், இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டார். அதுக்கு ஒரு சின்ன விடை தான் இது. நிறைய பேர் மனசில் அந்த கொஸ்டின் இருக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி போகிறாங்க. ரிலீஜியஸ் டூர், ஸ்பிரிச்சுவல் டூர்லாம் இப்போ ரொம்ப அப்படியே மொமெண்டம் கேதர் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இப்போ இதில் என்னென்னா, நம்ம ஒரு டூர்னு போனாலே நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையிலேருந்து ஒரு சேஞ்ச் நமக்கு கிடைக்கும். வீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன ருட்டீன் இருக்கோ அதுலேருந்து ஒரு மாற்றம், ஏன்னா இடமாற்றம், அப்புறம் ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இப்போ ஃபேமிலியோட போனால் அது ஒரு மாதிரி இருக்கும். பட் சில சமயம் அப்படி ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், அல்லது லைக் மைண்டட் பீப்புள்னு சொல்கிறோம், நம்மளை மாதிரி சிந்திக்கிறவங்களோட போகும்போது அது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ருட்டீன், கொஞ்சம் சேலஞ்சஸ். இப்போ நம்ம இன்னொரு ஊருக்கு போகிறோம். இப்போ நம்ம ரிஷிகேஷ் போனப்போ பார்த்தீங்கன்னா, சென்னையிலலாம் நமக்கு வின்டரே கிடையாது. நம்மக்கிட்ட பெருசாக ஸ்வெட்டர்ஸு, க்ளவுஸு, அப்புறம் மங்கி கேப்பு, இதெல்லாம் நம்ம யூஸே பண்ணுறதில்ல. அப்படி வாங்கினாலும் எங்கேயாவது வெளிநாடு வெளியூர் போகிறதுக்காக வாங்கி வச்சுருப்போம், அவ்வளோதான். பட் அங்கே போகும்போது இதெல்லாம் நம்ம கொண்டு போகிறோம். ஒரு 2 டிகிரிஸ்லாம் நம்ம அங்கே இருக்கிறோம். காலையில் எழுந்துக்கும் போது 6 டிகிரி தான் டெம்பரேச்சர். அப்போ அதெல்லாம் சமாளிக்கணும்னா நம்ம இந்த மாதிரி எல்லாம் இது ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவம். இது அந்த ஒரு அனுபவம். இதெல்லாம் சமாளிக்கிறது எப்படி பண்ணுறது யோசிச்சு நம்ம பண்ணுறோம். நமக்கு பழக்கம் இல்லாத விஷயம். அது பண்ணும்போது ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும், சேலஞ்சிங்காக இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம். அப்புறம் வேறு இடங்களை பார்ப்பது. இப்போ ஒரு மலைவாச ஸ்தலத்துக்கு போகிறோன்னா, இப்போ ஹிமாலயாஸ்க்கெல்லாம் போகிறோன்னா, அது பார்க்கும்போதே ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும். நம்ம அன்றாட வாழ்க்கையில் இல்லாத ஒரு விஷயம். இவ்வளோ பெரிய மலைங்க, இவ்வளோ மாதிரி இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அது பார்க்க மனசே அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் போக கடைசியில் அங்கே நம்ம முக்கியமாக இப்போ நம்ம மகாவதார் பாபாஜி குகைக்கு போகிறோம்னா, இதெல்லாம் முடித்து அந்த மலையில் ஏறி கஷ்டப்பட்டு போய் இத்தனை 1000 கிலோமீட்டர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். கடைசியில் அங்கே போய் உட்கார்ந்து தியானம் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு மன நிறைவு இருக்கு இல்லையா? அதுதான் ஸ்பிரிச்சுவல் டூரிசம்க்கும் நார்மல் டூரிசம்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம். அதாவது ஒரு பக்தி மார்க்கத்தில் கூட போகலாம். ஒரு கோவிலுக்குன்னு நம்ம கஷ்டப்பட்டு ஒரு பசுபதிநாத் கோயிலுக்கு போகிறோமோ, இல்லை முக்திநாத் கோயிலுக்கு போயிருக்கோம், நம்ம அல்ஃபா சித்தர்கள்லாம் சேர்ந்து போயிருக்கோம். அந்த மாதிரி போகும்போதும் ஜேர்னி கஷ்டம் தான். ஒரு ஹெலிகாப்டர், சின்ன சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிறோம், அதுக்கப்புறம் அந்த மலையில் ஏறி போகிறோம். எல்லாம் முடிஞ்சு அங்கே போய் அந்த கோயிலில் போய் பார்த்த உடனே அப்பா அப்படின்னு ஒரு பெரிய சந்தோஷம் வருது இல்லையா? ஸோ ஸ்பிரிச்சுவல் டூருங்கிறது ஒரு மீனிங்ஃபுல்லான டூர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம முடிச்சுட்டு வரும்போது சந்தோஷம், மற்ற டூர் மாதிரி சந்தோஷமும் இருக்கும். அந்த ட்ராவல், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம், அதையும் தாண்டி ஒரு பெரிய திருப்தி.